Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about optical instruments. So optical instrument basic human eye and வந்து imagesல கிடைக்கக்கூடிய defects. Okay, so இத பத்தில நம்ம டீடைலா படிச்சிருக்கணும். So அதெல்லாம் நான் போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். லைக் aberration சொல்லுவாங்க இல்லையா, defects in the image அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். So அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ப்ரீவியஸாக ஆப்டிக்ஸில் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டோம் நம்ம சேனலில் ரே ஆப்டிக்ஸு. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஓகே, அப்படின்னா என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நீங்கள் எவ்வளோ தூரம் பெட்டராக தெரிஞ்சுக்கிறீங்களோ, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், astronomical telescope, Galilean telescope and other one is terrestrial telescope எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ். ஸோ அதனால் வந்து இதில் நான் நிறைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே ரைட், லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனும் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸுமே உங்களுக்கு வந்து அதர் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப், அதர் 2 டெலஸ்கோப் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஹியூமன் ஐ, நம்ம humans can visualize an object only when the image of that object falls on our retina. ஸோ நம்ம கண்ணில் வந்து ரெட்டினான்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கண்ணுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, கண்ணு இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைட், தட் இஸ் நம்மளோட பிளாக் கலர் போர்ஷன் இருக்குது இல்லையா கண்ணில். ஸோ அந்த ரீஜன், இந்த பேக் சைட் ஆஃப் த ஐயில் நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது. நான் ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? திஸ் இஸ் யூ கால் இட் அஸ் வாட், ரெட்டினா அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த ரீஜியனில் எப்போ வந்து உங்களுக்கு லைட் வந்து படுதோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ ஹியூமன்ஸ் கேன் விஷுவலைஸ் அன் ஆப்ஜெக்ட். அதாவது என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எப்போ என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா அதோட அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து என் கண்ணில் வந்து விழணும். ஹியூமன் கேன் விஷுவலைஸ் அன் ஆப்ஜெக்ட் ஒன்லி வென் த இமேஜ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் ஆன் அவர் ரெட்டினா. ஸோ ரெட்டினாவில் விழுந்தால் தான் நம்மளால் ஹியூமன்ஸால் பார்க்க முடியும். ஓகே, கவனிங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஐ, கரெக்டாக? இந்த நம்ம ஐக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஐக்குள்ளே லென்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அதை பற்றி நம்ம போன வீடியோலே பார்த்தோம் இல்லையா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும் நம்ம கண்ணுக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல ஒரு லென்ஸ் இருக்க போது, இப்போ இந்த இடத்த நான் ஆப்டிக் ஆக்சஸ், தட் இஸ் பிரின்சிபல் ஆக்சஸ் சொல்லுவோம்ல, இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் லைன், நம்ம கண்ணுக்கு நேராக ஒரு லைனு. திஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ் லைன். இந்த இடத்துல என்ன வச்சுருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஐ டச் வச்சுருக்கேன்னா, அதாவது ஆப்ஜெக்டோட டாப்பில் இருந்து ஒரு லைட் ரே வருது, தெரியுதா? அது வந்து கண்ணோட லென்ஸ் மேலே படுது, பட்டுட்டு இட் இஸ் கோயிங் அன் இன்சிடென்ட் வேர், இட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த ரெட்டினா. ஓகே, இப்போ இந்த இடத்துல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. இந்த ஹாரிசான்டலுக்கு இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ அந்த ஆங்கிளை வி வில் கால் இட் அஸ் விஷுவல் ஆங்கிள். ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம கண்ணோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது, விஷுவல் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், இந்த ஆங்கிளும் வி ஆர் டேக்கிங் இட் அஸ் தீட்டா. ஓகே, விச் வி கால் இட் அஸ் விஷுவல் ஆங்கிள். ஸோ என்ன சொல்கிறான்னு பாருங்கள், த சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆன் த ரெட்டினா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் வருது, நம்ம லென்ஸ் வழியாக, கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி ரெட்டினாவில் போய் பட்டதுக்கப்புறம் நம்ம இமேஜ், நம்ம பிரெயினில் சென்சேஷன் போய் we are able to visualize. ஸோ அந்த எவ்வளோ சைஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ ரெட்டினாவில் போய் விழுந்துருது, பட் அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் சின்னதாக பெருசா அப்படின்றது எதை வச்சு டிசைட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். த சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆன் த ரெட்டினா இஸ் ரஃப்பாக தான் நம்ம படிக்கிறோம். இப்போ நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன், நம்ம ரே ஆப்டிக்ஸ் படிக்கிறதே நிறைய இடத்துல அப்ராக்சிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷன் பேஸ்டு தான். ஓகே, ஸோ இட்ஸ் அன் அப்ராக்சிமேட் கேஸ், பட் நம்ம நீட் லெவலில், கிளாஸ் 12 லெவலில் போதுமானது. ஓகே, இதுதான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரஃப் ஸ்டடி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆன் ரெட்டினா இஸ் ரஃப்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் பை த ஆப்ஜெக்ட் ஆன் த ஐ. அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சைஸ் ஆஃப் த இமேஜ் இருக்கும்னு சொல்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த விஷுவல் ஆங்கிள் தான் எதை டிசைட் பண்ணுது, நம்ம கண்ணுக்கு சின்ன சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிசைட் பண்ணுது. அதானே சொல்லியிருக்கான், சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட். இந்த தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இந்த விஷுவல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், நம்ம கண்ணுக்கு நம்ம சென்ஸ் பண்ணக்கூடிய சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். ஓகே, அது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மேக்னிஃபைங் கிளாஸ், நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணி சின்ன வயசில் விளையாடி இருப்பீங்களே, சின்ன கிளாஸு, அந்த லெட்டர்ஸு, நம்ம ஆல்ஃபபெட்ஸ்லாம் பெருசாக தெரியும், தட் இஸ் அ மேக்னிஃபைங் கிளாஸ்.
Optical instruments like magnifying glass, microscope, telescope are used to increase this visual angle. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். This visual angle. இந்த visual angle இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வேலை. மேக்னிஃபைங் கிளாஸாக இருந்தாலும் சரி, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், இதோட வேலை என்னென்னா அந்த விஷுவல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் எப்படி தெரியும், கண்ணில் பெருசாக தெரியும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் மை ஆப்ஜெக்ட். என்னோடய மேக்னிஃபைங் கிளாஸை பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா விஷுவல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரே நம்ம கண்ணை ரீச் பண்ணும்போது வரக்கூடிய ஆங்கிள் தானே டீட்டா. அந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு அதோட சைஸ் பெருசாக தெரியுது. அப்படி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேசிக்காக ஒர்க் ஆகுது. ஆர்டிஃபிஷியலி இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த கிளாரிட்டி. நம்ம ஆர்டிஃபிஷியலாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். நான் கண்ணாடி கழட்டிட்டு நேராக பார்க்குறேன். இதுக்கு பேர் என்னென்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணல. நான் வந்து என்னோட ஐஸால் பார்க்குறேன். திஸ் இஸ் யூ கால் இட் அஸ் நேக்கட் ஐ. உங்களோட வெறும் கண்ணால் பார்த்தீங்கன்னா யூ கால் தட் அஸ் நேக்கட் ஐ அப்படின்னு சொல்லுவான். இப்போ விஷுவல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆனால் எது இன்க்ரீஸ் ஆகும்? சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். விஷுவல் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆனால் ஆப்ஜெக்டோட இமேஜோட சைஸும் என்ன ஆகும்? நம்மளுக்கு குறைஞ்சி தான் தெரியும். சரி, இப்போ கவனிங்கப்பா, இந்த இடத்துல நம்மளோட ஐ இருக்குது. ஓகே, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹைட் ஹெச் எடுத்துக்கிறேன். அதாவது என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹைட் ஹெச் இருக்குது. நான் வந்து d1 டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கிறேன். இது என்னோட கண்ணில் இருந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் சேம் ஹைட் தான் ஹெச் d1 டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். அப்போ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? θ1. இப்போ அதே ஆப்ஜெக்டை என் கண்ணில் இருந்து d2 டிஸ்டன்ஸ் தள்ளி போய் வைக்கிறேன். என்னோட கண் இருக்குது, கண்ணிலேருந்து d2 டிஸ்டன்ஸ் தள்ளி போய் வைக்கிறேன். அதே ஆப்ஜெக்ட் ஹைட் ஹெச் தான். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், இதில் θ1 அதிகமாக இருக்குமா, θ2 அதிகமாக இருக்குமா? ஹாரிசான்டல் லைன்ன்றது ரெஃபரன்ஸ் லைன். நம்ம கண்ணுக்கு ஹாரிசான்டல் லைன்ஸ் ரெஃபரன்ஸ் லைன். அதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? θ1 பெருசா, θ2 பெருசா? d1 d2. இதில் எது ஒரு தூரம்? d1 பெருசா, d2 பெருசா? d2 இஸ் கிரேட்டர் தென் d1. ஓகே, ஸோ இந்த இடத்துல θ1 பெருசா, θ2 பெருசா? நீங்களே சொல்லுங்கள். இது என்னோட பென். ஓகே, திஸ் இஸ் அ பென். இந்த பெண்ணை வந்து என் கிட்ட வைக்கும்போது இதோட சைஸ் எனக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கா? ஆனால் இந்த பெண்ணை நான் ரொம்ப தூரம் கொண்டு போக 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 என்னாகும்? ஃபாரில் கொண்டு போகும்போது இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிடுறேன் இந்த பெண்ணை. இந்த பெண்ணோட சைஸ் எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப சின்னது. பட் ஆனால் ஒரிஜினலாக இதோட ஹைட் ஹெச் அப்படியே தான் இருக்குது. பட் நான் கிட்ட வச்சா எனக்கு ஒரு சைஸ் தெரியுது. பட் நான் தூரமாக கொண்டு போக சைஸ் சின்னதாகிட்டே போகுது. அப்போ ஒரிஜினலாக சைஸ் மாறிடுச்சுன்னா அர்த்தமா என்ன? ஒரிஜினலாக சைஸ் மாறிடுச்சா? கிடையாது, விஷுவல் ஆங்கிள் மாறிடுச்சு. வென் யூ கீப் க்ளோசர், இப்போ d1ன்றது க்ளோசர் டிஸ்டன்ஸ். இந்த டயக்ராமில், ரெண்டு டயக்ராமில் d1 இஸ் அ க்ளோசர் டிஸ்டன்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து என்னது? சைஸ் பெருசாக தெரியுது. பட் d2ன்றது கொஞ்சம் ஃபார் அப்பார்ட் d1ஓட. அப்போ சைஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியும். பட் ஒரிஜினலாக இட் இஸ் ரிமைனிங் த சேம். ஸோ அந்த பாயிண்ட் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஐ, though the actual height remains constant, but the apparent size will decrease as the visual angle is decreasing. So visual angle குறைய apparent size வந்து என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ரெண்டு டேர்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆக்சுவல், இன்னொன்று வந்து அப்பேரண்ட். ஓகே, ஆப்டிக்ஸில் ஆல்ரெடி நம்ம இதை ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் டெப்த், அப்பேரண்ட் டெப்த்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோமா? ஃபிஷ்ஷு வந்து உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கும், வெளியில் வந்து பேர்ட் இருக்கும். பேர்டு வந்து ஃபிஷ்ஷை பார்க்கும்போது ஆக்சுவல் டெப்த், ஒரிஜினல் டெப்த்னு படித்தோமா? ஆக்சுவல் டெப்த், அப்பேரண்ட் டெப்த்னு. ஸோ அதே மாதிரி ஆக்சுவல் சைஸ்ன்றது ஹெச், ஒரிஜினல் ஹெச்ன்றது ஹைட்டு, ஒரிஜினல் சைஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போக இல்லை கிட்ட கொண்டு வர என்னாகும்? சைஸ் பெருசாகி சின்னதாகிற மாதிரி தெரியுது இல்லையா? அது பேர் வந்து அப்பேரண்ட். அப்பேரண்ட்னா என்னது? சீம்ஸ் டு பி ட்ரூ பட் இட் இஸ் நாட் ஸோ, இட் இஸ் நாட் த ரியல் ஒன். ஆக்சுவல் சைஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? யூ கேன் கால் திஸ் அஸ் ரியல் சைஸ் ஆல்சோ, ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ d2 இஸ் கிரேட்டர் தென் d1 அண்ட் θ2 இஸ் லெஸ் தென் θ1. ஸோ அப்பேரண்ட் மீனிங் சீம்ஸ் டு பி ட்ரூ பட் இட் இஸ் நாட் ஸோ. அப்பேரண்ட் சைஸ் இஸ் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் pictured by our eye. It varies as the distance between the eye and the object is changed. இப்போ distance between eye and object வேரி ஆகும்போது என்ன மாறுமா? அப்பேரண்ட் சைஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறான். அப்பேரண்ட் சைஸ் இஸ் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிக்சர்டு பை அவர் ஐ. நம்ம கண்ணால் ஃபைனலாக இமேஜ் ஃபார்ம் ஆகி பிக்சர் ஆகுது இல்லையா? அதுதான் சொல்கிறான். இட் வேரிஸ் ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்ச்டு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் என்னது? அந்த டி பார்த்தோம்ல,
ஐக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அது சொல்கிறான். டி மாறுச்சுன்னா பேசிக்கலி எது மாறும்? ஆங்கிள் தீட்டா வேரிஸ். ஆங்கிள் தீட்டா மாறுறதுனால பேசிக்கலி என்ன மாறுது? டி மாறுறதுனால ஆங்கிள் மாறுது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சைஸ் மாறுது. ஓகே, நம்ம கண்ணு வந்து இருக்குது இல்லையா, நம்ம ஹியூமன் ஹை இருக்குது. இந்த ஹியூமன் ஹைக்கு எப்படி அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் இருக்கான். நம்ம கண்ணுக்கு 3 விதமான கண்டிஷன்ஸில் இருக்க முடியும். அதை 3 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றான். ரிலாக்ஸ்டு ஸ்டேட், ஸ்ட்ரெயின்டு ஸ்டேட் அண்ட் அகாமடேட்டிங் ஸ்டேட். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. ரிலாக்ஸ்டு ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா, ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போது இதுதான் என்னோடய பென். ஓகே, இந்த பெண்ணை நான் பார்க்கும்போது இன்ஃபனைட் தூரத்தில் வைக்கிறேன்னு வைங்க, என்னோடய கண் ஸ்ட்ரெயின் ஆகுமா ஆகாதா? இந்த பெண்ணை இது இஸ் அன் ஆப்ஜெக்ட் ரைட். இந்த ஆப்ஜெக்டை நான் இன்ஃபனைட் தூரத்தில் வச்சேன்னா என் கண் ஸ்ட்ரெயின் ஆகுமா? இல்லை நான் ரொம்ப க்ளோஸராக வைக்கும் போது என் கண் ஸ்ட்ரெயின் ஆகுமா? க்ளோஸராக வச்சு பார்க்கும்போது என் கண் ஸ்ட்ரெயின் ஆகுமா? இல்லை ரொம்ப இன்ஃபனைட் தூரத்தில் வைக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகுமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்ஃபனைட் தூரத்தில் வைக்கும் போது என் கண் ஸ்ட்ரெயினே ஆகாது. அந்த கண்டிஷன் பேர் ரிலாக்ஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஓகே, அதே வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐன்றது என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டை நான் 25 சென்டிமீட்டர், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு நார்மல் ஐ, இதெல்லாம் போன டிஸ்கஷனில் பார்த்தோம். நார்மல் ஐயால் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்க்க முடியும். 25 சென்டிமீட்டருக்கு கீழே க்ளோஸர் உங்கள் கண்ணுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் 25 சென்டிமீட்டர் இருந்தால் உங்களால் பார்க்க முடியும் நார்மல் ஐ. 24 சென்டிமீட்டர், 23, 10, 5 சென்டிமீட்டரில் வந்து உங்கள் கண்ணால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ குறைஞ்சபட்ச டிஸ்டன்ஸ் என்னது 25, அதிகபட்சம் என்னது ஃபார் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது யூ கால் தட் அஸ் ரிலாக்ஸ்டு ஸ்டேட். ஓகே, சம்டைம் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு பதில் என்ன பேர் வச்சுருக்கான் அப்படின்னா, சம்டைம் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆர் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூப்பிடுவான். இப்போ வந்து ஸ்ட்ரெயின்டு ஸ்டேட்டுன்றது 25 சென்டிமீட்டர், டி வேல்யூ வந்து என்னது 25 சென்டிமீட்டர் இல்லையா, அங்கே வைக்கும்போது இருக்கக்கூடிய கண்ணோட கண்டிஷன். இப்போ 25 சென்டிமீட்டருக்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் வச்சோன்னா அது பேர் என்னது? 25 சென்டிமீட்டருக்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் வச்சோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அகாமடேட்டிங் ஸ்டேட். நம்ம கண் வந்து 25 சென்டிமீட்டருக்கு ஃபோக்கஸ் ஆகுது, இன்ஃபினிட்டிக்கும் ஃபோக்கஸ் ஆகுது. மேபி நீங்கள் இன்பிட்வீன் 25 அண்ட் இன்ஃபினிட்டி இருந்தாலும் நம்ம கண் ஃபோக்கல்லேருந்து மாறும், நம்ம கண்ணோட ஃபோக்கல்லேருந்து மாறும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அகாமடேட்டிங் ஸ்டேட். when the object distance is varied between 25 centimeter and the infinity from eye, you call this as accommodating state. இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து விஷுவல் ஆங்கிள் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து வந்து we are going to discuss about magnifying power. மேக்னிஃபையிங் பவர் கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் இப்போவே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மேக்னிஃபிகேஷன் படிச்சிருக்கோம், which we call it as linear magnification அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம் ரைட்டா. லீனியர் மேக்னிஃபிகேஷன் இல்லைனா அது என்ன சொன்னால் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படிலாம் படிச்சிருக்கோம். லீனியர் மேக்னிஃபிகேஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு படிச்சிருக்கோமா. இப்போ நம்ம படிக்க போகிறது அந்த மேக்னிஃபிகேஷன் கிடையாது. அதை வந்து நம்ம எந்த லெட்டரால் டினோட் பண்ணோன்னா ஸ்மால் எம். இப்போ நம்ம படிக்க போகிறது என்னென்னா கேபிட்டல் எம், which we call it as angular magnification or magnifying power அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அது வந்து ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதுக்கு என்ன டெஃபினேஷன் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்னிஃபையிங் பவர் இஸ் அ ஃபேக்டர் பை விச் image on the retina can be enlarged by using microscope or telescope. Magnifying power எதை ரெப்ரசன்ட் பண்ணுதா? factor by which image on the retina can be enlarged. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இப்போ இமேஜ் ரெட்டினாவில் வந்து எவ்வளோ விஷுவல் ஆங்கிள் மேக் பண்ணுது, நம்ம கண்ணோட எவ்வளோ விஷுவல் ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதை வச்சு தான் சைஸ் ஆஃப் த இமேஜ். அதுதான் அவன் சொல்ல வரான். ஃபேக்டர் பை விச் இமேஜ் ஆன் த ரெட்டினா கேன் பி என்லார்ஜ்ட் by using microscope or telescope. The definition of m is slightly different. இப்போ நம்ம படிக்கிறது ஸ்மால் m கிடையாது, கேபிட்டல் m. slightly different, அதாவது மைக்ரோஸ்கோப்புக்கும் டெலஸ்கோப்புக்கும் இந்த மேக்னிஃபையிங் பவரோட டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படின்றத பார்க்கலாம். சரி, மேக்னிஃபையிங் பவர்னு கூடுவோம், இல்லை ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன். இப்போ மைக்ரோஸ்கோப்போட டெஃபினேஷனை பார்க்கலாம், தென் we see about டெலஸ்கோப்போட டெஃபினேஷன். இப்போ மைக்ரோஸ்கோப்புக்கு பாருங்கள், visual angle formed by the final image divided by visual angle formed by the object when it is kept at d distance from naked eye. Okay, so once again I will say என்ன ரேஷியோ எடுக்கிறான் பாருங்கள். visual angle formed by the final image, நியூமரேட்டரில் visual angle formed by the final image. நீங்கள் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கள, ஃபைனலாக வரக்கூடிய இமேஜோட visual angle லென்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் கீப்பிங் த லென்ஸ் மைக்ரோஸ்கோப்லாம். இப்போ டினாமினேட்டர் என்ன போடுறான் பாருங்கள், visual angle formed by the object when kept at d distance from naked eye.
அதாவது நான் எந்த லென்ஸுமே யூஸ் பண்ணல. நேக்கட் ஐ மீன்ஸ் வாட், எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் என்னோடய விஷுவல் ஆங்கிள் ஆப்ஜெக்டோட எவ்வளோ மேக் பண்ணுதுன்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், டி டிஸ்டன்ஸ். மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. மைக்ரோஸ்கோப் வந்து கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸை படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இன்ஃபினைட் தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை படிக்க 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக டிஸ்டன்ஸ், மறந்துடக்கூடாது. அதனால தான் 2 பேருக்கு டெஃபினேஷன் மாறுது, மறந்துடாதீங்க. டெலஸ்கோப் வந்து இன்ஃபினைட் தூரத்தில் இருக்கிறத பார்க்கணும், பட் மைக்ரோஸ்கோப்ன்றது என்னது, கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ரொம்ப க்ளோசர். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினேஷன் அதை பொறுத்து மாறுது நம்மளுக்கு. ஸோ விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஃபைனல் இமேஜ். நீங்கள் கூட இதையும் சேர்த்துக்கலாம், யூஸிங் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபைனல் இமேஜ் என்ன, டினாமினேட்டர் என்ன பண்ணணும், விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் நேக்கட் ஐ, யூஸிங் நேக்கட் ஐ, டி டிஸ்டன்ஸில் இருக்கணும். டின்றது இங்கே என்னது, 25 சென்டிமீட்டர். இப்போ அதுக்கப்புறம் இது வந்து மைக்ரோஸ்கோப்போட டெஃபினேஷன். டெலஸ்கோப்போட டெஃபினேஷன் என்ன வருது நம்மளுக்கு, விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஃபைனல் இமேஜ் யூஸிங் வாட், டெலஸ்கோப் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனல் இமேஜோட விஷுவல் ஆங்கிள். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் என்னது, விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஆப்ஜெக்ட் டைரக்ட்லி வென் சீன் ஃப்ரம் நேக்கட் ஐ. இங்கே டி டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இப்போ டெலஸ்கோப் யூஸ் பண்ணும்போது டி டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஏன்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டியில் இருக்குது. அதை கொண்டு வந்து டி டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அப்புறம் விஷுவல் ஆங்கிள் கண்டுபிடிப்பீங்களா, கிடையாது. புரியுதா? ஸோ டெலஸ்கோப்போட டெஃபினேஷன் எப்படி இது டினோட் பண்ணுறான்னா, விஷுவல் ஆங்கிள் ஃபவுண்ட் பை த ஃபைனல் இமேஜ் யூஸிங் டெலஸ்கோப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் இமேஜோட விஷுவல் ஆங்கிள் டிவைடட் பை விஷுவல் ஆங்கிள் ஃபவுண்ட் பை த ஆப்ஜெக்ட் டைரக்ட்லி வென் சீன் ஃப்ரம் நேக்கட் ஐ. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. நான் எங்கேயும் 25 சென்டிமீட்டர்லாம் வைக்க வேண்டாம். என்னோட நேக்கட் ஐயை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ விஷுவல் ஆங்கிள் மேக் பண்ணுது, அவ்வளோதான் என்னோடய வேல்யூ. ஓகே, நோ 25 சென்டிமீட்டர் வாட் எவர் டிஸ்டன்ஸ் வந்து தேவை கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை நேக்கட் ஐயால் பார்த்து எவ்வளோ விஷுவல் ஆங்கிள், அது டினாமினேட்டர். நியூமரேட்டரில் நீங்கள் டெலஸ்கோப்லாம் போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட் இஸ் அ விஷுவல் ஆங்கிள் அப்படின்றத சொல்லணும். இப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, மைக்ரோஸ்கோப்பில் வந்து நியூமரேட்டரில் விஷுவல் ஆங்கிள், டினாமினேட்டர்லேயும் விஷுவல் ஆங்கிள். அப்போ முக்கியமான பாயிண்ட் நம்ம இங்கே என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே இங்கே என்னது, பேசிக்கலி ஆங்கிள். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே இங்கே ஆங்கிள் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூனிட், நோ யூனிட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நோ யூனிட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி டெலஸ்கோப்லேயும் நியூமரேட்டர்லேயும் ஆங்கிள், விஷுவல் ஆங்கிள் தான் இது குவான்டிட்டி. டினாமினேட்டர்லேயும் விஷுவல் ஆங்கிள் தான். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நோ ஆங்கிள். ஓகே, ஸோ மேக்னிஃபையிங் பவருக்குன்னு எந்த யூனிட்டும் கிடையாது. ஆனால் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு போடுவான். அதாவது நல்லா கவனிங்க. ஜென்ரலாக வந்து எனக்கு வந்து 5 டிகிரி விஷுவல் ஆங்கிள் மேக் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிகிரி விஷுவல் ஆங்கிள் இருக்கிறத நான் வந்து 20 டிகிரியாக மாற்றுறேன். 20 டிகிரியாக நான் விஷுவல் ஆங்கிளை மாற்றிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எம்மோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். மேக்னிஃபையிங் பவர் 4ன்னு வரும். தட் மீன்ஸ் 4 × 5 டிகிரி வில் கிவ் யூ வாட், 20 டிகிரி. அப்படி புரிஞ்சுக்கணும் இதை. அதாவது மேக்னிஃபையிங் பவர் 4 போடுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு விஷுவல் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஹவு மச் ஃபேக்டர் த விஷுவல் ஆங்கிள் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் மேக்னிஃபையிங் பவர். புரியுதா? இப்போது 5 டிகிரின்னு இருக்குது, அதை எத்தனை மடங்கு நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த கேபிட்டல் எம், மேக்னிஃபையிங் பவரோட ஆங்குலர் மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ. ஸோ 5 டிகிரி இருந்த விஷுவல் ஆங்கிள் நம்ம 20 டிகிரி மாற்றுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பை 4. ஹவு மச் ஃபேக்டர், இது இந்த மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அது பேர் தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினேஷன்லேயே பிகினிங்கில் சொல்லியிருந்தான் பாருங்கள். மேக்னிஃபையிங் பவர் இஸ் த ஃபேக்டர் பை விச் இமேஜ் ஆன் த ரெட்டினா கேன் பி என்லார்ஜ். ஃபேக்டர் பை விச் இமேஜ் ஆன் த ரெட்டினா கேன் பி என்லார்ஜ். எவ்வளோ மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்ற ஃபேக்டரை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, ரைட். என்ன சொல்கிறான்னு நோட், எம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லீனியர் மேக்னிஃபிகேஷன், ஸ்மால் எம். கரெக்டாக? விச் இஸ் height of image by height of object, which is the ratio of height of image by height of object, while capital M is the ratio of apparent increase in the size of the image seen by our eye. நம்ம ஐ எவ்வளோ மடங்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம பார்க்குறோம். பேசிக்கலி விஷுவல் ஆங்கிள் நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைரெக்டாக சொல்லி புரிஞ்சிக்க முடியாது. நான் சொன்னேன் பாருங்கள், விஷுவல் ஆங்கிள் 5 டிகிரி இருந்ததை 20 டிகிரியாக மாற்றுறோம் அப்படின்னா ஹவு மச் 4 டைம்ஸ் இல்லையா, அந்த 4 டைம்ஸ் ஃபேக்டர் தான் இந்த எம் குறிக்கும். இப்போ பொதுவாக யூனிட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ கேபிட்டல் எம்மோட யூனிட் வந்து 4x அப்படின்னு சொல்லுவான். இங்கே 4ன்னு வந்துச்சுல, m is equal to 4x அப்படின்னு எழுதுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் முன்னாடி பார்த்த இமேஜோட 4 மடங்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்கலி விஷுவல் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரான். புரியுதா?
4xன்னு போடுவான். அதுக்குன்னு யூனிட் கிடையாது. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கான் பாருங்கள், யூனிட் ஆஃப் m is just x. thus we write an angular magnification of 10 as what 10x. இப்போ m ஓட வேல்யூ உங்களுக்கு 10ன்னு வருதுன்னு வைங்க, 10xன்னு எழுதும். தட் மீன்ஸ் 10 times factor that has been increased. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் என்னது இது, small m is related, that is linear magnification or transverse magnification is related to height of the object. ஆனால் capital M is related to what, visual angle. ஸோ கேபிட்டல் M வந்து விஷுவல் ஆங்கிளோட கனெக்டடு, ஸ்மால் m வந்து என்னது ஹைட்டோட கனெக்டட். இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, வாட் பாயிண்ட் ஐ செட், மைக்ரோஸ்கோப் ஃபார் மைக்ரோஸ்கோப் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும். பட் ஆனால் டெலஸ்கோப்ன்றது என்னது, டெலஸ்கோப்ன்றது என்ன பவர், வெரி ஃபார் டிஸ்டன்ஸ், ரைட். ஃபார் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அப்போ லைட் ரேஸ் பேரலாக வருமா, எப்படி வரும், அதாவது லைட் ரேஸ் கம்ஸ் அஸ் பேரலல் ரேஸ் எப்போ, இன்ஃபைனைட் தூரத்துலேருந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய லைட் ரேஸ்லாம் எப்படி வரும், பேரலல் லைட் ரேஸ். இது நம்ம பேசிக்ஸில் படிச்சிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஓகே, இங்கே சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புன்றது என்னென்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட மேக்னிஃபையர் லென்ஸ். மேக்னிஃபையிங் லென்ஸ்னு சொன்னோம்ல, மேக்னிஃபையர் லென்ஸ் எதால் மேட் ஆகிருக்கு, நீங்கள் சின்ன வயசுலலாம் விளையாடிருப்பீங்க ஜூம் பண்ணி. அந்த மேக்னிஃபையர் லென்ஸ் இஸ் நத்திங் பட் மேட் ஆஃப் வாட், இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ நம்ம வந்து m கண்டுபிடிக்க போகிறோமா, நம்மளோட ஏம் இஸ் வெரி கிளியர். நம்மளோட ஏம் வந்து டு ஃபைண்ட் கேபிட்டல் M. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டெஃபினேஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேபிட்டல் எம்மோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போகிறோம். இதை நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட டெஃபினேஷன் பார்த்தோம்ல, இது மைக்ரோஸ்கோப்பா டெலஸ்கோப்பா, இது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் விச் இஸ் அ மேக்னிஃபையர். இதுக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம்ல மைக்ரோஸ்கோப்புக்குன்னு, அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு m கண்டுபிடிக்க போகிறேன். விஷுவல் ஆங்கிள் பை விஷுவல் ஆங்கிள் சொன்னோமா, நேக்கட் ஐ, டி டிஸ்டன்ஸ்லாம், அதை வச்சு ஃபஸ்ட்டு m கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, mன்றது என்னது, மேக்னிஃபையிங் பவர், விஷுவல் ஆங்கிள் பை விஷுவல் ஆங்கிள், ஆப்ஜெக்ட் அட் டி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஐ வந்து 2 ஸ்டேட்டு, முக்கியமான ஸ்டேட்டு. ஒன்று வந்து ரிலாக்ஸ்டு கண்டிஷன், தட் இஸ் ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து எங்கே இருக்கணும், தட் இஸ் கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்க கண்டிஷன் வந்து என்னது, ரிலாக்ஸ்ட் ஐ. அந்த கேஸுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மேக்னிஃபிகேஷனை ஸ்பெஷல் கேஸ் கண்டுபிடிப்போம். அதாவது ஃபஸ்ட்டு கேபிட்டல் M கண்டுபிடிக்கிறோமா, அதுக்கப்புறம் 2 ஸ்பெஷல் கேஸ் கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து MDன்னு சொல்லுவான், தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயின்ட் ஐ. அதாவது ஃபைனல் இமேஜ் வந்து உங்களுக்கு டி டிஸ்டன்ஸில் இருக்கணும். 25 சென்டிமீட்டர் தான் நம்ம கண் ஸ்ட்ரெயின் ஆகும்ல, அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும்போது வர்றது வந்து MD. அப்போ இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷன். M இன்ஃபினிட்டின்றது என்னது, ரிலாக்ஸ்ட் ஐ. ஸோ இது வந்து ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷனில் இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான கண்டிஷன் வி வில் ஃபைண்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு கேபிட்டல் M கண்டுபிடிச்சிடும்ப்பா, அதுக்கப்புறம் 2 ஸ்பெஷல் கேஸு. ஃபைனல் இமேஜ் எங்கே இருக்கணும், ஃபைனல் இமேஜ் எங்கே இருக்கணும், D = 25 சென்டிமீட்டர், தட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ. அதுக்கப்புறம் ஃபைனல் இமேஜ் எங்கே இருக்கணும், ரிலாக்ஸ்ட் ஐ. அப்போ வந்து கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ M கண்டுபிடிச்சிட்டு 2 ஸ்பெஷல் கேஸ். ஓகே, இப்போ நம்மளோட கேபிட்டல் எம்மோட டெஃபினேஷனில் டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் வந்துச்சுல, அதில் என்ன சொல்லியிருந்தான், விஷுவல் ஆங்கிள் வித் அ நேக்கட் ஐ. ஆப்ஜெக்டை நான் எடுத்துக்கணும், ஆப்ஜெக்ட்டு விஷுவல் ஆங்கிள் யூ நீட் டு ஃபைண்ட் வித் அ நேக்கட் ஐ. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், டி டிஸ்டன்ஸு, கரெக்டாக இல்லையா? இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ, h. கண்ணிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன் நான், இப்போ கண்ணிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, டி டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த விஷுவல் ஆங்கிள் இயர், θ நாட். ஓகே, இது தானே டினாமினேட்டரில் இருந்தது மைக்ரோஸ்கோப்போட டெஃபினேஷனில். ஸோ விஷுவல் ஆங்கிள் மேட் பை தன் ஆப்ஜெக்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் D, that is 25 centimeter with the naked eye. ஓகே, ஸோ θ நாட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ tan θ நீங்கள் கண்டுபிடிங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டாக. ஆப்போசிட் இஸ் H, adjacent is capital D. So θ naught you are getting it as what, h by d. Okay, right. So h by d னு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இது வந்து denominator term, visual angle கண்டுபிடிச்சிட்டோம். See, நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, we have applied approximate answer தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மறந்துடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம வந்து ரொம்ப எக்ஸாக்டாக போக முடியாது. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் அப்ராக்சிமேட்டாக படித்தாலே போதும். ஸோ θ நாட் இஸ் h by d, that is enough. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ மைக்ரோஸ்கோப்பை போட்டதுக்கப்புறம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புன்றது என்னது, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு. அந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to find the θ. கவனிங்க இந்த ரே டயக்ராமு. இது வந்து நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ், கரெக்டாக. இது நம்மளோட ஐ. இப்போ இது வந்து ஃபோக்கல் லென்த்
ஓகே, this is a focus of this lens. இந்த Pன்றது நம்மளோட pole. ஓகே, இப்போ ஆப்ஜெக்டை எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, I have kept my object at a distance of u0. என்னோட ஆப்ஜெக்டை u0ன்ற ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளோ? h. ஓகே, இப்போ கவனிங்க, இது வந்து ரே டயக்ராமை யூஸ் பண்ணுங்கள். ரே டயக்ராம் உங்களுக்கு மெத்தட் தெரியும். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட்டு. இங்கேருந்து பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். என்ன ஆகும்? பெண்ட் ஆகி இட் வில் ட்ரை டு கோ டு சம் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் போல் வழியாக அனுப்புகிறேன் லைட் ரேயை. இட் வில் பி அன்டிவியேட்டட். ஸோ இதை அப்படியே பேக்கில் ரீட்ரேஸ் பண்ணனா இட் வில் மீட் இயர். ஸோ திஸ் இஸ் மை இமேஜ். இந்த இமேஜ் உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு? இது வந்து ஒரு வர்ச்சுவல் இமேஜ் ஐ காட். இது வந்து நம்மளுக்கு ஒரு வர்ச்சுவல் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன். ஓகே, கவனிங்கப்பா. இப்போ இந்த இடத்துல என்னது? இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் இஸ் another ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? tan theta is equal to h dash. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். போல்லேருந்து இது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u0. போல்லேருந்து இது என்ன டிஸ்டன்ஸு? போல்லேருந்து வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? v, இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ tan theta கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போதுனா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் படி h dash by v, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு அதே ஆங்கிளில் h by u0. ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம tan thetaவை அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்கலாம்? theta. ஸோ இது வந்து நியூமரேட்டரில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, h dash by v இல்லைனா h by u0. இப்போ ஓகேவா? நம்மளோட டெஃபினேஷன் படி என்னது? டினாமினேட்டரில் θ0, நியூமரேட்டரில் θ. ஓகே, டினாமினேட்டர் வந்து d டிஸ்டன்ஸில் வைக்கணும் நேக்கட் ஐயில் இருக்கும்போது. கரெக்டாக θ0 கண்டுபிடிச்சோமா? வேல்யூ என்னது? h by கேபிட்டல் D. நியூமரேட்டரில் என்னது? லென்ஸ் போட்டதுக்கப்புறம், மைக்ரோஸ்கோப் போட்டதுக்கப்புறம் விஷுவல் ஆங்கிள் என்னது? ஓகே, ஸோ அந்த இடத்துல h by u0ன்னு வந்துச்சு. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னது? கேபிட்டல் D by u0. ஸோ இதுதான் மேக்னிஃபையிங் பவரோட ஃபார்முலா, விச் இஸ் u0 இஸ் த ஆப்ஜெக்ட் லொக்கேஷன் ஃப்ரம் த லென்ஸ். நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, u0ன்றது லென்ஸ் போலில் இருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. நம்ம இப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம், நோ டவுட். பொதுவாக நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் படிச்சிருக்கோம்ல, கான்வெக்ஸ் லென்ஸில் நிறைய கேசஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எப்போ வந்து நம்மளுக்கு மேக்னிஃபைட் இமேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் வைக்கும்போது என்ன ஆகும்? மேக்னிஃபைட். ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் வைக்கும்போது மேக்னிஃபைட் இமேஜ் வரும். இது வந்து நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ். கரெக்டாக நான் வந்து மிரர் லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -2f லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக என்னோட ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். என்னோட இமேஜோட நேச்சர் எப்படி கிடச்சிருக்கு? ரே டயக்ராம் படி என்னோட இமேஜோட நேச்சர் வந்து ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் டிமினிஷ்டுன்னு கிடச்சிருக்கு. தட் இஸ் எனக்கு டிமினிஷ்ட் இமேஜ் தான் கிடச்சிருந்தது கான்வெக்ஸ் லென்ஸில். சி, கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் அவர் நத்திங் பட் அவர் மேக்னிஃபையர் லென்ஸ் இல்லையா? சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ அதே வந்து பாருங்கள், -2f வைக்கும்போது எனக்கு சேம் சைஸ் கிடைக்குது. இப்போ அதே இது -2fக்கும் -fக்கும் வைக்கும்போது என்கிட்ட ரியல், இன்வெர்ட்டட் அண்ட் மேக்னிஃபைன் கிடைக்குது. பட் திஸ் இஸ் ரியல் இன்வெர்ட்டட். ஸ்டில் ஐ எம் கெட்டிங் மேக்னிஃபை. நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, -2fக்கும் -fக்கும் வைக்கும்போது என்கிட்ட மேக்னிஃபைட் கிடைக்குது, ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் கிடைக்குது. இப்போ நான் -fல வைக்கும்போது என்ன நடக்குது? எனக்கு இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக, நான் -fக்கும் போலுக்கும் வைக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். எனக்கு வர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைட். ஸோ இந்த கண்டிஷனை தான் பொதுவாக இப்போ நான் லென்ஸுக்கு முன்னாடி, தட் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு முன்னாடி என்னோட ஆப்ஜெக்டை வைக்கிறேன்னா பொதுவாக அது எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -fக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் அன் அப்சர்வேஷன், யூ நீட் டு நோட் தட். இப்போ இந்த ஃபார்முலாலே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நோ சைன் நீட் டு பி அப்ளைட். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எதுவும் பெருசாக சைன் போட வேண்டாம். டி வந்து டேரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் போல்லேருந்து பொதுவாக நம்ம லெஃப்டாக ரைட்டான்னு கனெக்ட் பண்ணுவோம்ல. இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபைனல் ஃபார்முலா. இந்த ஃபைனல் ஃபார்முலாவில் யூ டோன்ட் வாண்ட் டு சப்ஸ்டியூட் எனி சைன். புரியுதா? ஓகே, ஸோ கேபிட்டல் டி என்னது? 25 சென்டிமீட்டர். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நீங்கள் u0 மட்டும் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் நீங்கள் u0 ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை கூட நீங்கள் சைன் போட வேண்டாம். வித்தவுட் நோ சைன் இஸ் நீட் டு பி அப்ளைட். ஓகே, இந்த ஃபார்முலான்றது அப்படி தான். இப்போது உங்களுக்கு வந்து சில 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். மேபி இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், அப்சர்வ் பண்ணாமல் இருக்கலாம். பண்ணலன்னா இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான். ரீகாலிங் we have used a convex lens. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், which is our simple microscope. அந்த பாயிண்ட் once again I am saying it produces a magnification m greater than 1 and it is also a inverted and என்னது virtual. Okay, when the object lie between what?
ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கும்போது இது நடக்குது. ஓகே ரைட். இப்போ திஸ் டயக்ராம் இஸ் அப்ராக்சிமேட். ஓகே, இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐ நீட் டு சே. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஒரு நல்ல கொஸ்டின் இது. ஸோ ஐ எம் டிஸ்கஸிங் இட். என்னன்னு பாருங்கள். இப்போ ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எனக்கு ஒரு விஷுவல் ஆங்கிள் என் கண்ணில் ஃபார்ம் பண்ணுது. அதை பொறுத்து தானே என்னோடய இமேஜ் சைஸ் தெரியும். இப்போ நான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறேன். தட் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், மேக்னிஃபைங் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் முன்னாடி வச்சதுக்கப்புறம் அந்த விஷுவல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா? இன்க்ரீஸ் ஆனால் தானே நம்மளுக்கு சைஸ் பெருசாக தெரியும். இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இது பாருங்கள், திஸ் இஸ் அவர் லென்ஸு. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் தான் என்னோடய விஷுவல் ஆங்கிள் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த ஆங்கிளில் தான் ஐ எம் கன்சிடர்ட் ஆஸ் விஷுவல் ஆங்கிள். ஆப்ஜெக்டோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? தீட்டா. இமேஜோட, திஸ் இஸ் அவர் இமேஜ், இமேஜோடையும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? தீட்டா. கரெக்டாக, அதாவது ஆப்ஜெக்டோடையும் அதே தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது, இமேஜோடையும் அதே தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம விஷுவல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிருக்கணுமே அப்படின்னு. ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் சேம் விஷுவல் ஆங்கிள் இருக்குன்னு. அதுதான் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திஸ் டயக்ராம் இஸ் அன் அப்ராக்சிமேட் டயக்ராம். It seems that object and image have same visual angle, but in exact ray diagram நீங்கள் எக்ஸாக்டாக கண்ணோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு எக்ஸாக்டாக துல்லியமாக ட்ரா பண்ணிங்கன்னா it can be shown that EI theta I is greater than theta naught. theta I ன்றது visual angle made with the I for the image, theta naught ன்றது visual angle made with our object I for the object. ஸோ ஆப்ஜெக்டோட விஷுவல் ஆங்கிள் இமேஜோட விஷுவல் ஆங்கிள் அதிகமாக தான் இருக்குன்றான். இன் அவர் ஸ்டடி வி அசியூம் வாட்? தீட்டா ஐ தீட்டா நாட், அதாவது இமேஜும் ஆப்ஜெக்டும் சேம் விஷுவல் ஆங்கிள் மேக் பண்ணதுன்னு எடுத்துக்கிறோம். இது இந்த அப்ராக்சிமேஷன் ஏன் இது ட்ரூவாக இருக்குன்னா, வி ஆர் ஸ்டடிங் லிட்டில் மோர் அப்ராக்சிமேட் கேஸ். சிம்பிளாக கால்குலேஷன்ஸை வச்சுக்கிறோம். நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேன் டீட்டாவே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஜஸ்ட் டீட்டான்னு தான் எடுத்துக்கிறோம். அப்போது we are studying the approximate cases. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல் எம் டேரெக்டாக இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் சொன்னோம் இல்லையா, அதை இப்போ டிரைவ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரிலாக்ஸ்ட் ஐக்கான கண்டிஷனை பார்க்கலாம். ரிலாக்ஸ்ட் ஐக்கான என்ன கண்டிஷன் அப்படின்னா, இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் பண்ணணும்? இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணணும். இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆனால் தான் நம்ம கண் என்ன ஆகும்? ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆனால் தான் நம்ம கண் வில் பி இந்த ரிலாக்ஸ் சிச்சுவேஷன். கரெக்டாக? இது எப்போ நடக்கும்? திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் when the object is placed at the focus. கரெக்டாக? ஃபோக்கஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் அதில் வைக்கும் போது தான் நம்மளுக்கு இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்? இன்ஃபினிட்டியில். கரெக்டாக? ஸோ கவனிங்க, இதுக்கான டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஆப்ஜெக்ட்டு இது வந்து நம்மளோட மேக்னிஃபையர் லென்ஸு. கரெக்டாக ஃபோக்கஸ் லென்த்தில் என்னோடய ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன். ஸோ என்னோடய இமேஜ் வந்து டேரெக்டாக எங்கே கிடைக்குது? இன்ஃபினிட்டியில் கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ஐ வில் கால் இட் as what? ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷன். ஸோ u0 இருக்க இடத்துல f போடணும். ஸோ m இருக்க இடத்துல d by u0, வேர் u0 is nothing but our f. ஓகே, இது வந்து நம்மளோட மேக்னிஃபைங் பவர் இன் கேஸ் ஆஃப் ரிலாக்ஸ்ட் ஐ. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து dன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இன்க்ரீஸ் ஆகும்? மேக்னிஃபைங் பவர். திஸ் இஸ் அ பாயிண்ட் டு நோட் ஹியர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிலாக்ஸ்ட் ஐன்னு சொல்லுவான், இல்லைனா தே வில் கால் இட் as normal adjustment. M infinity is called as magnifying power for normal adjustment. இப்போ ஃபைனல் இமேஜ் அட் D, தட் இஸ் strained eye condition. போன தடவை வந்து இன்ஃபினிட்டி, இப்போ வந்து ஃபைனல் இமேஜ் நான் எங்கே கொண்டு வர போகிறேன்? Dயில், தட் இஸ் 25 cm, தட் இஸ் strained eye. ஓகே, in the previous case for relaxed eye the final image is at infinity. In this case we search for final image at what? Least distance அப்படின்னு சொல்கிறான். ஸோ D ஓட வேல்யூ இஸ் 25 cm strained eye. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஐ நீட் டு கீப் சம்வேர், அதாவது u0ன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இல்லையா. நான் என்னோடய ஆப்ஜெக்டை ஏதாவது ஒரு இடத்துல வச்சாகணும், such that my final image should be where? 25 cm. ஓகே, ஸோ 1/v minus 1/u is equal to 1/f. நம்மளோட ஜென்ரல் லென்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். u இருக்க இடத்துல ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் வித் த சைன். ஸோ u0 வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். v வந்து எனக்கு எங்கே கிடைக்கணும்? ஐ நீட் டு கெட் அட் -d. கரெக்டாக? ஸோ அதனால் அதையும் சைனோட போட்டுடுறேன். நான் d டிஸ்டன்ஸ் வித் த சைன் போடுறேன். இப்போ எஃப்ன்றது +f. கரெக்டாக? ஸோ எல்லாரையும் சைனோட இப்போவே போட்டு முடிச்சிடறேன் நான். இது வந்து +f. கரெக்டாக? ஸோ எவ்ரி திங் ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட் வித் த சைன். ஸோ ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் u0 எனக்கு என்ன கிடைக்குது? df/d + f. கரெக்டாக?
கரெக்டாக? இப்போ நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள். யூ இருக்க இடத்துல df by d plus f. ஸோ யூ நாட் இருக்க இடத்துல இதை அப்படியே எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முலா. ஸ்பெஷல் கேஸ். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி வில் கெட் 1 plus d by small f. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம பிகினிங்லேயே இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போது எல்லாரோட சைனையும் போட்டோம், ப்ளஸ் எஃப் மைனஸ் மைனஸ்னு. ஸோ இந்த ஃபார்முலாலையும் நீங்கள் எந்த ஒரு சைனையும் போட வேண்டாம். ஓகே, சைன் போடாமல் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுலேருந்து இது வந்து md ஸ்ட்ரெயின்ட் ஐ, இது வந்து m இன்ஃபினிட்டி ஃபார் த ரிலாக்ஸ்ட் ஐ. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு md. எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் டிஃபர் ஆகுது? d டிஸ்டன்ஸில் இருக்கும்போது உள்ள மேக்னிஃபிகேஷனும் ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷனும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் வெரி ஒன்லி 1. ஓகே, md இஸ் கிரேட்டர் தென் m இன்ஃபினிட்டி பை டா. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ யாருக்கு மேக்னிஃபிகேஷன் அதிகம், யாருக்கு ப்ளஸ் 1 வருது? சரி, இதுக்கு தான் வந்து 1 ப்ளஸ் d பை எஃப்னு வருது. அதுக்கு என்ன வந்துச்சு? m இன்ஃபினிட்டிக்கு d பை எஃப்னு வந்துச்சு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா we can say md is greater than m infinity. Correct? So by a factor of just 1. So when final image is formed at 25 centimeter, md is increased by 1, but the eye is most strained. Correct? அப்போ தான் mdல தான் மேக்ஸிமம் கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, ஏன்னா அது 25 சென்டிமீட்டரில் இருக்குது. On the other hand, when the final magnification is infinity, final image is at infinity, m infinity is decreased, slightly decreased, but eye is less strained. எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகிருக்கு? m இன்ஃபினிட்டி பை வெறும் 1 ஃபேக்டர் தான். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட சாய்ஸ் தான். வெறும் ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் இன் மேக்னிஃபிகேஷனுக்காக உங்கள் கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகணுமா, இல்லை கேன் வி கீப் த இமேஜ் அட் த இன்ஃபினிட்டி அண்ட் வி கெட் த மேக்னிஃபிகேஷன்? ஸோ அதுதான் கொடுத்துருக்கான். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ் வெதர் யூ வாண்ட் டு சி பிக் சைஸ் வித் strained eye or small size with relaxed. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? f டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் மேக்னிஃபிகேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக? ஏன்னா d by 1 plus d by f தான் ஃபார்முலா. ஸோ f நான் டிக்ரீஸ் பண்ணிட்டே போனால் m இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். பட் ஆனால் அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா there are some issues are there. என்னென்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாம். See, value of md and m infinity can be increased by decreasing what? Focal length. But due to several aberrations defects in image. Okay, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போன டிஸ்கஷனில். the image becomes too defective at the large magnification. ஸோ நீங்கள் ஃபோக்கல் லென்த் ரொம்ப டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த அப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, டிஃபெக்ட்ஸ் இந்த இமேஜ், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ லார்ஜர் மேக்னிஃபிகேஷன் வந்தாலும் இமேஜ் கிளியராக தெரியாது. ஸோ அப்போ எந்த யூஸ்னால் தெர் இஸ் நோ யூஸ். ஸோ ஓரளவுக்கு வரைக்கும் தான் உங்களால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் உங்களோட மேக்னிஃபைங் லென்ஸை வச்சு மேக்னிஃபை பண்ண முடியும். ஓகே, ரஃப்லி ஸ்பீக்கிங் a magnification up to 4x. நான் ஆல்ரெடி சொன்னேன் 4 into xனா 4 ஃபேக்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கான். ஸோ ரஃப்லி ஸ்பீக்கிங் a magnification up to 4x is trouble free. அதுக்கு மேலே நீங்கள் மேக்னிஃபை பண்ணிங்கன்னா the image is been disturbed. சரி, இப்போ யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு மேக்னிஃபையர் இதை வச்சு என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் மேக்கர்ஸ், அதாவது வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, வாட்சை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, jewelers uses a magnifying glass for having magnified view of small parts. அதுக்கப்புறம் in scientific laboratories for reading vernier scale, also to magnify small letters in books. vernier scale இருக்குல்ல, vernier scale உங்களுக்கு தெரியும், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் படிச்சிருக்கீங்க கிளாஸ் 11ல், ரைட்? ஸோ அதில் வந்து சின்ன சின்ன லைன்ஸாக இருக்கும்ல. ஸோ அந்த லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எக்ஸாக்டாக எந்த லைன் எதோட மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ அப்போ இந்த மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, ரைட்ப்பா. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ மேக்னிஃபையர் இஸ் 5 cm, calculate the power of lens, magnifying power of lens, relaxed eye, the magnifying power of the lens for strained eye. ஓகே, ஒரு மேக்னிஃபையர் கொடுத்துட்றான், தட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ், ஃபோக்கல் லென்த்தை கொடுத்துறான். இப்போ பவர் ஆஃப் த லென்ஸ் என்னன்னு கேட்குறான். பவர்ன்றது என்னது? 1/f. கரெக்டாக? யா, 1/f இஸ் ஃபார்முலா ஃபார் லென்ஸ். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 20d, தட் இஸ் டயாப்டர் அப்படின்னு வருது. இப்போ நல்லா கவனிங்க, ரிலாக்ஸ்ட் ஐ மேக்னிஃபையிங் பவர் வந்து ரிலாக்ஸ்ட் ஐயில் அதிகமாக, ஸ்ட்ரெயின்ட் ஐயில் அதிகமாக? இப்போ ரிலாக்ஸ்ட் ஐ கேட்குறான், டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. d/f நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
நீங்கள் எந்த சைனுமே போட வேண்டாம். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு புட் எனி சைன். ஸோ டி பை எஃப்னு போட்டுடலாம். 25/5 which is 5. இது வந்து மேக்னிஃபைங் பவர் இன் கேஸ் ஆஃப் அ ரிலாக்ஸ்ட் ஐ. இப்போ இதே ஸ்ட்ரெயின்ட் ஐக்கு வந்து என்ன வரும்னா 1 + d/f. இங்கேயும் சைன் எதுவும் போட வேண்டாம். மேக்னிடியூட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 + 5 you will get 6. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யாருக்கு மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது? ரிலாக்ஸ்ட் ஐயா, ஸ்ட்ரெயின்ட் ஐயா? இட் இஸ் வெரி கிளியர். இட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐயில் தான் மேக்னிஃபிகேஷன் அதிகமாக வருது. இட் இஸ் 25 சென்டிமீட்டரில் வைக்கும் போது மேக்னிஃபிகேஷன் அதிகமாக வருது. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திஸ் இஸ் another கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்னிஃபைங் பவர் ஆஃப் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். Magnifying power of a simple microscope. Focal length of its length in meter will be if the least distance of distinct vision is 25 cm. Magnifying power கொடுத்துட்டு he is asking what is the focal length. மீட்டரில் கேட்குறான். If least distance of distinct vision is 25 cm. இப்போ least distanceன்றது கேபிட்டல் டி வந்து 25 cm அதையும் கொடுத்துருக்கான். சரி, இந்த மாதிரி ப்ராப்ளமே எப்படி பண்ணுறது? Magnifying power of simple microscope is 6 அப்படின்னு கொடுத்துட்டான். பட் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்பெஷல் கேஸில். ஒன்று ஸ்ட்ரெயின்ட் ஐ, இன்னொன்று வந்து என்னது ரிலாக்ஸ்ட் ஐ. இப்போ ஸ்ட்ரெயின்ட் ஐ ஃபார்முலாவை நான் 6ன்னு ஸ்ட்ரெயின்ட் ஐ ஃபார்முலாவை ஆன்சர் கொடுத்துருக்கானா இல்லை ரிலாக்ஸ்ட் ஐக்கு 6ன்னு கொடுத்துருக்கானான்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளமில் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ கொடுப்பான். ப்ராப்ளமில் பாருங்கள், லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் 25 cm அப்படின்னு கொடுத்துருக்கான்ல. அது மூலிமா அவன் என்ன சொல்ல வரான்னா ஸ்ட்ரெயின்ட் ஐக்கான மேக்னிஃபிகேஷனை கொடுத்துருக்கான். எம் இது கொடுத்துருக்கான்னு அர்த்தம். எம்டி which is 1 + d/f. கரெக்டாக இல்லையா? அதோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஸோ 6 is equal to 1 + 25 cm divided by f. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு f என்னன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ பாருங்கள் 1 + d/f. ஸோ 6 ஃபைனலாக ஆன்சர் வந்து எஃப் வந்து 5 சென்டிமீட்டர்னு வருது. எஸ்ஐ யூனிட்டில் போட்டிங்கன்னா 0.05 மீட்டர். சரிப்பா, இப்போ அடுத்து கவனிங்க, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. மேக்னிஃபைங் கிளாஸ் இஸ் மேட் ஆஃப் அ காம்பினேஷன் ஆஃப் கன்வர்ஜென்ட் லென்ஸ் ஆஃப். இப்போ நம்மளோட மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்குல்ல, இட்ஸ் அ சிங்கிள் லென்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த ப்ராப்ளமில் என்னென்னா நம்மளோட அந்த மேக்னிஃபையர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது இல்லைனா மேபி அந்த மேனுஃபேக்சர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 2 லென்ஸு சேர்த்து கான்டாக்டில் வச்சுருக்காங்க. இப்போ மேக்னிஃபையிங் பவர் என்னன்னு கேட்குறான். மேக்னிஃபையிங் கிளாஸ் இஸ் மேட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கன்வர்ஜென்ட் லென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ட் லென்ஸ். ரெண்டுத்தோட பவரை கொடுத்துட்டான். ஃபைண்ட் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன். அதாவது இஃப் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் 25 cm, மேக்னிஃபையிங் பவர் கேட்குறான். இங்கேயும் வந்து பாருங்கள், ஃபைனலாக மேக்னிஃபையிங் பவர்னு கேட்குறான். நம்மளுக்கு மேக்னிஃபையரில் 2 கேஸ் இருக்குது. ஒன்று ரிலாக்ஸ்ட் ஐ, இன்னொன்று ஸ்ட்ரெயின்ட் ஐ. அவன் எதை கேட்குறான்னு அர்த்தம், அவன் அந்த கொஸ்டின்லேயே க்ளூவும் கொடுத்துட்டான் பாருங்கள். என்ன க்ளூ? இஃப் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் இஸ் 25 cm. அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், அவன் வந்து எம்டி கேட்குறான்னு அர்த்தம். இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் எம்டி, விச் இஸ் ஃபார்முலா என்னது 1 + d/f. ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட இங்கே 2 லென்ஸ் இருக்குது. ஒன்று கன்வர்ஜென்ட் லென்ஸ், இன்னொன்று என்னது டைவர்ஜென்ட் லென்ஸ். இதோட பவர் கொடுத்துட்டான் P1, இதோட பவர் P2. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் பவர்? வாட் இஸ் த பவரோட 2 லென்ஸ் காம்பினேஷனில் இருந்தால் வாட் இஸ் அவர் ஃபைனல் பவர்? P1 + P2. பவர் வந்து ஒன்று பாசிட்டிவ் பவர், கன்வர்ஜென்ட்டுக்கு பாசிட்டிவ் பவர்னா டைவர்ஜென்ட்டுக்கு நெகட்டிவ் பவர் இல்லையா? ஸோ +20 - 4 என்ன வரும்? +16d. திஸ் இஸ் த ரிசல்டன்ட் காம்பினேஷனோட பவர். ரிசல்டன்ட் காம்பினேஷனோட பவர் இது. இப்போ இந்த 2 லென்ஸ் சேர்ந்து இப்போ நம்ம ஈக்குவலன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக ஈக்குவலன்ட் வேல்யூ என்னது? 16d இஸ் த பவர். இப்போது இதோட ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி சொல்லுவீங்க? 1/, ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்தோட காம்பினேஷன் 1/p, ரைட்? கரெக்டாக இல்லையா? ஸோ பவர் வந்து காம்பினேஷன் 2 லென்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் பவர் வந்து 16d which is nothing but 1/f. இப்போ என்னோடய ஃபார்முலாஸில் நான் இப்போ இங்கே வந்து 1/f இருக்கா? 1 + d வந்து 25 cm. fன்றது என்னது? நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/f இஸ் தேர், d/f இல்லையா? ஸோ 1/f இருக்க இடத்துல யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் திஸ் ஆன்சர் which is equal to 16d. ஸோ 16d யூ கேன் சப்ஸ்டியூட். ஸோ இப்போ 2 பவரோட காம்பினேஷன், ஒன்று வந்து கன்வர்ஜென்ட் பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். P2 இருக்க இடத்துல -4 போடுறேன், ஃபைனலாக 16 வருது. திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் பவரோட காம்பினேஷன். பட் இதோட ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்தோட காம்பினேஷன் இஸ் நத்திங் பட் 1/p. ஸோ 1/fன்றது என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு p. பாருங்கள் 1/f என்னென்னு எழுதியிருக்கான். 1/f you have written as just p. ஸோ 1 + dp டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சென்டிமீட்டரில் போடணும்.
ஃபைனலாக ஆன்சர் வந்து என்னது, யூ கெட்டிங் 5. ஸோ மேக்னிஃபைங் பவர் இஸ் 5. இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவன் எதுவுமே ஜஸ்ட் மேக்னிஃபைங் பவர்னு கொடுத்துருக்கான், கூட கொஷினில் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ இஸ் ஆர் டாக்கிங் அபவுட் எம்டி. ஓகே ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு விச் இஸ் இன் சிபிஎஸ்சியில் இது கேட்டிருக்கான் லேட்டஸ்ட்டாக. ஒரு நல்ல கொஷின். ஓகே சிம்பிள் தான், பட் யா யூ கேன் ட்ரை. ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர் இஸ் யூஸ்ட். ஸோ ஒரு மேக்னிஃபைங்கில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபையில் 5 சென்டிமீட்டர் உள்ள ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். Calculate the magnifying power when the object is placed at the focus of the lens. கொஷின்லேருந்து எவ்வளோ கிளியராக என்ன கேட்க வரான்றதை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேக்னிஃபைங் பவர் கேட்குறான், when the object is placed at the focus of the lens. எப்படி கேட்குறான் பாருங்கள். இது நம்மளோட லென்ஸு. இந்த லென்ஸோட ஃபோக்கஸில் என்னோடய ஆப்ஜெக்டை வச்சா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஃபோக்கல் லென்த்தில் வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இட் வில் பி ஃபார்ம்ட் அட் த இன்ஃபினிட்டி. கரெக்டாக இல்லையா? அப்படி இன்ஃபினிட்டியில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷனாக ரிலாக்ஸ்ட் ஐயா? இட் இஸ் ரிலாக்ஸ்ட் ஐ. ஸோ ரிலாக்ஸ்ட் ஐக்கு என்ன ஃபார்முலா? எம் இன்ஃபினிட்டி தானே, விச் இஸ் ஈக்குவல் டு டி பை எஃப். ஸோ டி வந்து 25 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். ஃபைனலாக 5 இஸ் த மேக்னிஃபிகேஷன். புரியுதா இல்லையா? ஸோ எப்படி கேட்குறான்றது தான் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்து பாருங்கள், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கொடுங்க. அதாவது போன வீடியோவில் நம்ம படித்தோம் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ். அந்த போன வீடியோவில் ப்ராப்ளம் சால்விங் பண்ணோம்ல, அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இது. கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணிடலாம். அ மேன் வித் அ நார்மல் நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர். ஸோ ஒரு நார்மல் பர்சன் நம்மக்கிட்ட இருக்கான் 25 சென்டிமீட்டர். அப்போது ஃபார் அவே டிஸ்டன்ஸ் என்னது? நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர் நார்மல் பர்சனுக்கு, நார்மல் ஐக்கு. அப்போ வாட் இஸ் த ஃபார்? இன்ஃபினிட்டி தானே. ஸோ மேன் வித் நார்மல் நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர் ரீட்ஸ் அ புக் வித் ஸ்மால் பிரிண்ட் யூஸிங் எ மேக்னிஃபைங் கிளாஸ். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா புக்கு படிக்கிறானா. அ தின் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் 5 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி படிக்கிறானா. வாட் இஸ் த க்ளோசஸ்ட் அண்ட் த ஃபாரஸ்ட் டிஸ்டன்ஸ் அட் விச் ஈ கேன் ரீட் த புக் when viewing through the magnifying glass. ஸோ இப்போ அவனால் 25 சென்டிமீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் படிக்க முடியும். ஓகே, இப்போ என்ன கேள்வினா, மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் படிக்க முடியும்? நல்லா கவனிங்க. நார்மல் ஐயா இருக்கும்போது 25லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அவனால் படிக்க முடியும். கரெக்டாக? ஏன்னா நார்மல் நியர் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருங்க, விச் இஸ் டாக்கிங் அபவுட் அ நார்மல் பர்சன். ஸோ இப்போ இவன் வந்து மேக்னிஃபையிங் கிளாஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவனால் படிக்க முடியும்? ஸ்மாலஸ்ட் அண்ட் த ஃபாரஸ்ட் டிஸ்டன்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணி. ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் தான் அவனுக்கு தெரியும். ஒன்று 25 தெரியும், இன்னொன்று இன்ஃபினிட்டி தெரியும். இப்போ நம்மளோட ஏம் என்னென்னா, டு ஃபைண்ட் த யூ வேல்யூ விச் இஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். எவ்வளோ நியர் அண்ட் ஃபாரஸ்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன். ஆஸ் ஃபார் நார்மல் ஐ, ஃபார் அண்ட் த நியர் பாயிண்ட்ஸ் ஆர் வாட்? இன்ஃபினிட்டி அண்ட் 25 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபார் த மேக்னிஃபையர் நம்மளுக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இமேஜ் எங்கே ஃபார்ம் பண்ண முடியும்? 25 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூ கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் அவர் லென்ஸ் ஃபார்முலா. யூ தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். யூ வந்து என்னது? எஃப் பை வி மைனஸ் 1. இந்த ஃபார்முலா சும்மா ரீரைட் பண்ணி எழுதுனோன்னா யூ ஈக்குவல் டுன்னு எழுத முடியும். ஓகே, இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா பாருங்கப்பா, நம்ம வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் அவனால் குறைஞ்சபட்சம் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்? 25 சென்டிமீட்டரில் வச்சா பார்க்க முடியும். கரெக்டாக? ஏன்னா நார்மல் ஐ அவனால். ஸோ நான் வி வந்து 25 சென்டிமீட்டர்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -25. ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் லென்த் தானே, விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு. +5 சென்டிமீட்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூவோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது -25 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது. ஓகே, தட் இஸ் வியோட வேல்யூ -25 வைக்கும்போது நம்மளுக்கு யூ மினிமம் கிடைக்குது -4.17 சென்டிமீட்டர். இன்ஃபினிட்டியில் இமேஜ் ஃபார்ம் ஆகிற கண்டிஷன் எடுத்துக்கலாம். யூ மேக்ஸ், அதாவது அந்த டிஸ்டன்ஸில் நம்மளால் என்ன, அதாவது வி மேக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ப்பா. சரி, நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலாவில் எஃப் வந்து +5 சென்டிமீட்டர், டவுட் இல்லை. இப்போ வி இருக்க இடத்துல நான் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணால்
5 by infinity is 0. 5 by infinity is 0. So 5 by minus 1 minus 5 centimeter வருதா. ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னா எனக்கு வந்து நான் இப்போ ஃபைனல் இமேஜ் தான் என்னோட கண் வந்து நார்மல் ஐ, என்னால் 25 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி மட்டும் தான் பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி நான் நோட் பண்ணிக்கிட்டு யூ வேல்யூவை தேடுறேன். ஸோ தட் ஒரு இமேஜ் வந்து 25 சென்டிமீட்டர்லையும் இன்னொரு இமேஜ் வந்து என்னது இன்ஃபினிட்டிலையும் வர மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், யூவோட வேல்யூ -25 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டு பண்ணும்போது எனக்கு யூவோட வேல்யூ வந்து -4.17 சென்டிமீட்டர்னு வருது ஃபார் த வி ஆஃப் -25. தட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன். இது வந்து என்னது ரிலாக்ஸ்ட் ஐக்கான கண்டிஷன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் ரிலாக்ஸ்ட் ஐ. ஸோ ரிலாக்ஸ்ட் ஐக்கு எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு -5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டருக்கும் கண்ணில் இருந்து 5 சென்டிமீட்டருக்கும் 4.17 சென்டிமீட்டருக்கும் வைக்கும்போது இவனால் இப்போ ரீட் பண்ண முடியும். முன்னாடி எப்படி ரீட் பண்ண முடியும், இந்த கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கப்பா. அவன் வெறும் கண்ணால் பார்க்கும்போது அவனால் எவ்வளோ இதில் பார்க்க முடிஞ்சது, 25 சென்டிமீட்டரில் வைக்கணும் ஆப்ஜெக்டை, கரெக்டாக? இல்லைனா எங்கே வைக்கணும், 25 சென்டிமீட்டரில் வைக்கணும், இல்லைனா இன்ஃபினிட்டி இல்லை வைக்கணும், நேக்கடை, கரெக்டாக? ஆனால் இவன் லென்ஸை வச்சதுக்கப்புறம் லென்ஸு வந்து மேக்னிஃபைங் கிளாஸை நான் வச்சிடுறேன். மேக்னிஃபைங் கிளாஸை வச்சதுக்கப்புறம் அவன் எவ்வளோ கிட்ட வச்சாலே போதும், 4.17 சென்டிமீட்டருக்கும் 5 சென்டிமீட்டர் வச்சு சென்டிமீட்டர்லேயே அவனால் பார்க்க முடியும். இப்போ முன்னாடி 25லேருந்து இன்ஃபினிட்டிக்கு வச்சா தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து என்னது வெறும் 4.17 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டருக்கு நடுவில் வச்சாலே அவனால் பார்க்க முடியும். லென்ஸ்லேருந்து ஐ ஹவ் மென்ஷன் திஸ் இஸ் லென்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ பாயிண்ட் நோட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இது வந்து நம்மளோட பேசிக்ஸ். இந்த வீடியோ ரொம்ப புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் டைமே புரியணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பாயிண்ட்ஸ் புரியலைன்னா நத்திங் ராங் அண்ட் கோயிங் பேக் அண்ட் ரீடிங். ஓகே, இந்த வீடியோவை திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு. ஓகே, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம அடுத்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் போவோம். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு எம் கண்டுபிடிப்போம், எம் இன்ஃபினிட்டி எம்டி கண்டுபிடிப்போம், அதை வச்சு ப்ராப்ளம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெக்சர். இதில் தான் நிறைய பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததெல்லாம் டேரெக்டாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.